அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததியின் ஆவியும் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். இந்த வசனத்தை கேட்டுக்கொள்கிற தேவ ஜனங்களே, நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தாகமுள்ளவராக இருக்க வேண்டும். ஜெபிக்கிறதுல, துதிக்கிறதுல, தேவனை தேடுகிறதுல, பரிசுத்த வேதத்தை தியானிக்கிறதுல, ஊழியம் செய்வதில், ஆத்தும ஆதாயம் பண்ணுவதில், இப்படி அநேக காரியங்களை கர்த்தருக்கு பிரியப்படுமாய் நம் ஆளம்போம் என்றால் கர்த்தர் நம்மை இம்மையில் மாத்திரமல்ல மறைவிலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறாரோ, ஆவிக்குரிய வரங்களை வைத்திருக்கிறாரோ எல்லாம் கட்டவிழ்த்து வரும். உங்களுக்கு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வசனம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வார்த்தையின்படி எங்களுக்கு கடவுது. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசப்பா, எங்கள் சபையை ஆசீர்வதிங்க, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றிலும் தகப்பனே நம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கிறோம் தகப்பனே. இயேசப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் ரத்தத்தை தெளிக்கிறேன். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் விடுதலை கொடுக்க ரத்தத்தை தெளிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை கொடுக்க ரத்தத்தை தெளிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஞானத்தை கொடுக்க ரத்தத்தை தெளிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சமாதி கொடுக்க ரத்தத்தை தெளிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நித்திய ஜீவனை கொடுக்க ரத்தத்தை தெளிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மன திரும்பல கூட ரத்தத்தை தெளிக்கிறேனப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசப்பா, துதி கன மகிமை யாவையும் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். மீட்பெரும் ரட்சகமாகிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.